உழைப்புகளையும் கட்சிக்கே என்று அர்ப்பணித்தார்கள். அவர்களை பற்றிய ஒரு குறிப்பீடு, ஒரு மாநாட்டு மலர் வெளியிட இருக்கிறோம். வருகிற 11ஆம் தேதி, ஜூலை 11ஆம் தேதி மிகப்பெரிய பேரணியை, குறிப்பாக ஒரு 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் ஒரு பேரணியை புதுக்கோட்டையிலே நடத்த இருக்கிறோம். அதே போல சேலத்தில் 4 நாள் மாநாடு கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி ஊசி மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா ஊருடைய வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய திட்டம், இவர்கள் கிடைக்கும் 100 நாள் சம்பளமா ஒரே போராட்டம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். அவை அப்படிப்பட்ட கிளை மாநாடு நடத்துகிறோம். அதே மாதிரி இந்திய மாநாடு, மாவட்ட மாநாடு வருகிற 11ஆம் தேதி ஜூலை 11, 12 புதுக்கோட்டையில், கரம்பக்குடியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வை சிவப்புண்ணிய பொறுப்பாளர் அவர்களும் வாழ்த்தியுள்ளார்கள். கரம்பக்குடி செய்தி அனைத்தும் பத்திரிகை செய்தி ஆகிறது. எந்த செய்தியாக இருந்தாலும் பத்திரிகை செய்தி, வானொலி செய்தி, தொலைக்காட்சி, முகநூலில் அதிகமாக வருது. எங்களுக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. நகர செயலாளர் ஏஆர் முருகப்பன் அவர்கள் இந்த தட்டியை வச்சுருக்காரு. நான் தான் முதல் வந்து பார்த்தேன். யாரை என்னை குறுக்க தட்டி வச்சு தூக்கி அங்கிட்டு பொண்ணு போய் பார்க்க போனால் அப்போ தான் அவர் நாங்கள் அழைச்சது பிறகு இப்போ ஒரு 6 மாத கால வேலை அறிக்கையாக தான் இருக்கும். இந்த டிசம்பர் கொடியேற்றினதுலேருந்து இங்கிட்ட எடுத்துருக்காரு. இன்னும் அதுக்கு முன்னாடி நிறையா வேலை அறிக்கை இருக்குது, இந்த தட்டிலையும் இருக்குது. நம்மளுடைய செய்தியும் இப்போ செல்லில் போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா தோழர்களும் பார்க்குறாங்க. நம்ம கட்சி அமைப்பு சொன்னபடி முகநூல் செய்தியில் பரப்புங்கன்னாங்க, அந்தபடி எல்லாருமே பார்க்குறாங்க, வாழ்த்தக்கூடியது. அதன் பகுதி தான் இன்றைக்கி இந்த அரங்கம் நிறையா நிறைஞ்சிருக்கு. நான் கூட கொஞ்சம் வருத்தப்பட்ட, நம்ம பாலக்கடை வச்சுருக்காங்க, அவருடைய வேலை சுமை கொஞ்சம் கூட. ஆனால் கட்சியில் நல்ல ஈடுபாடு, கட்சிக்கு நல்ல உதவி, பண உதவி, பொருளாதார உதவி அனைத்தும் செய்வாங்க. அடுத்தபடியாக மாதர் சங்கம் அமைச்சர் அன்னைக்கு நிறையா இருக்காங்க. என்ன ஒரு வருத்தம்னா, ஒன்றிய மாநாட்டுக்கு ஒரு மாதர் சங்க ஒன்றிய குழு தோழர் தேர்வு பண்ண முடியல. தேர்வு பண்ணி போட்டோம்னா வரமாட்டேங்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு முறையான பெண். கரம்பக்குடியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வை சிவப்புண்ணிய பொறுப்பாளர் அவர்களும் வாழ்த்தியுள்ளார்கள். கரம்பக்குடி செய்தி அனைத்தும் பத்திரிகை செய்தி ஆகிறது. எந்த செய்தியாக இருந்தாலும் பத்திரிகை செய்தி, வானொலி செய்தி, தொலைக்காட்சி, முகநூலில் அதிகமாக வருது. எங்களுக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. நகர செயலாளர் ஏஆர் முருகப்பன் அவர்கள் இந்த தட்டியை வச்சுருக்காரு. நான் தான் முதல் வந்து பார்த்தேன். யாரை என்னை குறுக்க தட்டி வச்சு தூக்கி அங்கிட்டு பொண்ணு போய் பார்க்க போனால் அப்போ தான் அவர் நாங்கள் அழைச்சது பிறகு இப்போ ஒரு 6 மாத கால வேலை அறிக்கையாக தான் இருக்கும். இந்த டிசம்பர் கொடியேற்றினதுலேருந்து இங்கிட்ட எடுத்துருக்காரு. இன்னும் அதுக்கு முன்னாடி நிறையா வேலை அறிக்கை இருக்குது, இந்த தட்டிலையும் இருக்குது. நம்மளுடைய செய்தியும் இப்போ செல்லில் போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா தோழர்களும் பார்க்குறாங்க. நம்ம கட்சி அமைப்பு சொன்னபடி முகநூல் செய்தியில் பரப்புங்கன்னாங்க, அந்தபடி எல்லாருமே பார்க்குறாங்க, வாழ்த்தக்கூடியது. அதன் பகுதி தான் இன்றைக்கி இந்த அரங்கம் நிறையா நிறைஞ்சிருக்கு. நான் கூட கொஞ்சம் வருத்தப்பட்ட, நம்ம யாரும் கண்டுக்கல, விவசாயம் பாதிக்குது, யாரும் கண்டுக்கல. காத்தலிங்கன் தோழர் அந்த ஊரில் ஒரு தோழர் அழைச்சிட்டு வந்து நைட்டு என்கிட்ட சொன்னாங்க. காலையில் போய் தன்னரிசியாக மறிச்சோம். அப்போவே இப்போ ஏஐபிசி இருக்குது, கட்சி இளைஞர் மன்றம் இயங்குது. ஒன்னொன்னா சொல்லணும், நான் உள்ள சொல்றேன். என்ன கோரிக்கை? கட்சியின் உறுப்பினர்கள் அரசியல் மற்றும் செயல்பாடு திறனை வளர்க்க மார்க்சிய லெனினிய சித்தாந்த பயிற்சி வேணும்னு வச்சோம். ஆனா கட்சியே முடிவெடுத்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல கட்சி கட்டடம் கட்டி பயிற்சி நடக்குதுங்க. இப்போ
நானும் தெரியாதவங்க மாவட்ட குழு உறுப்பினர்களில் போய் கலந்துக்கிட்டு 3 நாள் பயிற்சி பெற்றோம். அதை போய் சொன்னா கூட தெரியாதவங்க அருமையாக சொல்லுவார். அவ்வளோ அழகா கட்சி வாழ உயர்ந்த கட்டடம் கட்டி அதில் எல்லாம் உங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பும் அந்த கட்டடத்தில் இருக்கு.